ஒரு மாதம் முன்னாடி தாவேக ஆட்சி அமைந்த போது விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்று கொண்டு திமுக அரசு இந்த கஜானாவையே காலி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு நாங்கள் இன்னைக்கு நிதி நிலைமை எப்படி இருக்குங்கிறத பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்கிறோம்னு சொல்லி அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த வெள்ளை அறிக்கை இப்போ தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டின் நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் தாக்கல் செய்ததை நம்ம எல்லாரும் பார்த்தோம். அது கடந்த சில நாட்களாக பேசு பொருளாகவும் இருந்தது. இதே மாதிரி திமுக அரசு ஆட்சி அமைந்த போது 2021 அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் அவர்களும் ஒரு வெள்ளை அறிக்கையை தாக்கல் செய்திருந்தாரு. இன்றைக்கு இந்த வெள்ளை அறிக்கையை பற்றி பேசுகிறாங்க, அன்றைக்கு அந்த வெள்ளை அறிக்கையை பற்றி பேசியிருந்தாங்க. இது ரெண்டையும் ஒப்பிட்டு பெருசாக இங்கே பேசினது போல் நான் பார்க்கல. இது மட்டும் இல்லாமல் இப்போ எப்போவுமே ஒரு தேர்தல் ஆண்டு அப்படின்னா தேர்தலுக்கு முன்னாடி அப்போ இருக்கிற அரசு ஒரு இடைக்கால நிதிநிலை அறிக்கை இன்ட்ரிம் பட்ஜெட் ஒன்று தாக்கல் செய்வாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி தேர்தல் முடிந்து ஆட்சி மீண்டும் அமைந்த பிறகு அது யார் ஆட்சி அமைக்கிறாங்களோ அதுக்கு பிறகு அவங்க ஒரு நிதிநிலை அறிக்கை முழு ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வாங்க. அப்போ அந்த இன்ட்ரிம் பட்ஜெட்லேயும் அவங்க நிறைய செய்திகளை இப்போதைய நிதி நிலைமை எப்படி இருக்குங்கிறத பற்றி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுவும் வெளியே இருக்குது. ஏற்கனவே பிடிஆர் அவர்கள் வெளியிட்டார். இப்போ இவங்க ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ இது மூணையும் ஒப்பிட்டு குறிப்பாக இந்த ஆண்டு வெளியிடப்பட்ட இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் சொல்லாத எதை இப்போது தாவேக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. 2021 வெளியிட்ட வெள்ளை அறிக்கைக்கும் 2026 வெளியிட்ட வெள்ளை அறிக்கைக்கும் வேறுபாடுகள் அல்லது அன்றைக்கு இருந்த நிலைமை இன்னைக்கு எப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு ஆய்வை செஞ்சேன். கடந்த 2 நாட்களாக நான் தெரிந்து கொண்டது கற்றுக்கொண்டதை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இந்த காணொளி. உண்மையிலேயே இந்த நிலைமையிலிருந்து இந்த தாவேக அரசு விஜய் தலைமையிலான இந்த அரசு நம்மளை நல்ல நிலைக்கு நல்ல நிதி நிலைமைக்கு கொண்டு செல்லுமா அப்படிங்கிறத பற்றினா என்னுடைய பார்வையும் சேர்த்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். முன்ன போல் அதிகம் காணொலிகள் போடுறது இல்லை தான். ஆனால் எதெல்லாம் பேசணும் கட்டாயம் இதெல்லாம் எனக்கு பேசணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா எப்போ காலம் இருக்கோ நேரம் இருக்கோ அப்போ நான் எடுத்து அதை செஞ்சிடுறேன். உண்மையிலே உங்களுக்கு காணொலிகள் பிடிக்குது, நான் பேசுகிறது என் கருத்து ஓரளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏற்பளிக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கட்டாயம் ஏற்பளித்து விட்டு பார்க்கவும். அதே மாதிரி இந்த காணொலி பிடிச்சிருந்துன்னா உங்களுடைய நண்பர்கள் உறவுகளுக்கு பகிர்ந்து கொள்ளவும், உங்கள் ஸ்டேட்டஸ்லலாம் கூட வைக்கலாம். அடுத்து கட்டாயம் உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டத்தில் சொல்லுங்கள், விருப்பம் தெரிவிங்க, லைக் பண்ணுங்கள், கட்டாயம் கருத்துக்களை சொல்லுங்கள். அதாவது நல்லா இருக்குன்னு சொல்கிறது மட்டும்தான் கருத்து இல்லை, இதெல்லாம் இன்னும் பேசலாம், இந்த மாதிரி கருத்துக்களை பேசலாம் அப்படின்னு சொல்கிறதும் கருத்து தான். கட்டாயம் சொல்லுங்கள், அதையும் நான் கருத்தில் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ செய்திக்குள்ளே போயிடலாம். எல்லாரும் பார்த்தா இந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. உண்மையிலேயே ஒன்று மட்டும் கடந்த திமுக அரசுலேயும் இந்த தாவேக அரசுலேயும் மாறாமல் இருக்கிறது அன்றைக்கு நிதியமைச்சராக பொறுப்பேற்ற பிடிஆர், இன்றைக்கு நிதியமைச்சராக பொறுப்பேற்ற இருக்கும் மரிய வில்சன், 2 பேரும் பேசிய தமிழ் மறக்கவே முடியாது. சொல்லாடிய சபை எங்கே அப்படின்னு கேட்ட அளவுக்கு இருந்த தமிழ்நாட்டின் அரசவைகள் இன்றைக்கு எந்த நிலைமையில் இருக்குங்கிறது தான் தொடர்ச்சியான இந்த 2 அரசுகளுடைய நிதியமைச்சர்களுடைய பேச்சு காட்டுது. அவருக்கு தமிழ் பிரச்சனை, இங்கே ஆங்கிலம் நல்லா பேசிடுவார், இங்கே ஆங்கிலமும் பிரச்சனையாக இருக்குது, தமிழும் பிரச்சனையாக இருக்குது. பார்த்து படிக்கும் போதே அவ்வளவு பிழைகள். அதை சொன்னால் இன்றைக்கி சமூகமே அப்படி தானே இருக்குது அப்படின்ற நிலையில் தான் பார்ப்பாங்க. சமூகம் அப்படி இருக்கலாம், சமூகத்துக்கு தலைமையேற்ற அரசு பதவிகளில் இருப்பவர்கள் அப்படி இருக்கலாமா அப்படிங்கிறதான் கேள்வியாக இருக்குது. இப்படி இருப்பவர்கள் தமிழே தெரியாதவர்கள் அரசு பதவிகளுக்கு வருவதற்கான வழிமுறையை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கு. யார் வேணால் தமிழ்நாட்டில் அரசு பணிகளில் பொறுப்பெடுத்துக்கலாங்கிற நிலையெல்லாம் உருவாகிறதுக்கு அடிப்படையாக இதுதான் இருக்குது. தமிழே தெரியாமல் இங்கே பிறப்புலேருந்து இழப்பு வரைக்கும் வாழலாங்கிற ஒரு நிலையை உருவாக்கிட்டாங்க. ஏற்கனவே இந்த கடந்த 50-60 ஆண்டு கால திராவிட ஆட்சிகள் அதை தான் இங்கே நிலைநிறுத்தியிருக்கு. இப்போ அதோட வெளிப்பாடு தான் இந்த அரசும் சரி. இவரும் சரி ஆங்கிலத்திலையாவது சரியாக பேசுவாருன்னு பார்த்தா ஃபிசிக்கலுங்கிறாரு. இந்த நிலைமையில தான் தமிழ்நாட்டின் நிதி அமைச்சர் இருக்கிறார். நிதி நிலைமை எப்படி இருக்குன்னா அது இதை விட ரொம்ப மோசமாக இருக்குது. அதை பற்றின ஒரு ஆய்வு தான். ஏற்கனவே சொன்னது போல் 2 வெள்ளை அறிக்கைகளை ஒப்பிடணும், அது கட்டாயம் தேவையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல்
இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையையும் ஒப்பிட்டேன்னா அது ரொம்ப முதன்மையான ஒரு ஒப்பீடாக நான் கருதுனேன். அதனால் மூன்றையும் ஒப்பிட்டு தான் நான் போட்டிருக்கேன். அது தம்ப்நெயில்லே நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேம்போக்காக நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கணும்னா கூட இது 4 தான் இங்கே இருக்கிற நிலைமை. பார்த்தீங்கன்னா வருவாய் பற்றாக்குறை 2020-21 ஆண்டு காலத்தில் இந்த 2021 வெளியான வெள்ளை அறிக்கைப்படி 61,320 கோடி வந்து வருவாய் பற்றாக்குறை. அது வந்து 3.16 விழுக்காடு. ஜிஎஸ்டிபின்னா என்னென்னா ஜிடிபியோட ஸ்டேட் வெர்ஷன் தான். அது கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடியூஸ்னு சொல்லுவாங்க, இல்லை ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ரொடியூஸுங்கிறது தான் ஜிஎஸ்டிபிங்கிறது. மாநிலத்தின் உற்பத்தி திறன், எவ்வளோ உற்பத்தி செய்கிறோம் அப்படிங்கிறது தான் அது. அதில் வந்து எவ்வளோ விழுக்காடு இருக்குங்கிறது. இப்போ நம்ம பற்றாக்குறை இன்றைக்கி எவ்வளோ ஆயிருக்குன்னா 1,33,208 கோடியாக பற்றாக்குறையில் வந்து நிற்கிறோம். 3.77 விழுக்காடுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி நிலுவையில் இருக்கிற கடன் எவ்வளோன்னா 5.7 லட்சம் கோடியில் எடப்பாடி ஆட்சி முடியும் போது வைத்து விட்டு போனாங்க. அது வந்து இதே ஜிஎஸ்டிபியில் ஒப்பிடும் போது 26.69 விழுக்காடாக இருந்தது. இன்றைக்கு 10 லட்சம் கோடியை தாண்டி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி முடியும் போது 10 லட்சம் கோடியை தாண்டி 28.3 விழுக்காடாக ஜிஎஸ்டிபியில் வந்து நிற்கிது. இந்த இந்த விழுக்காடெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முதன்மையானது. நான் காரணத்தையும் பின்னாடி சொல்கிறேன். ஏன்னா சில மாநிலங்களோட இவங்க ஒப்பிடுறாங்க. ஒப்பிடும்போது இது இன்னும் ஏன் ரொம்ப ரொம்ப முதன்மையான தேவையாக இருக்குது, மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. அதையும் பகிர்றேன் பின்னாடி. அடுத்து மூலதன செலவு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க. அது வந்து 1.67 விழுக்காடாக இருந்தது 21. இப்போ வந்து 1.44 விழுக்காடாக குறைஞ்சிருக்கு. 32,474 கோடி இப்போ வந்து 50,911 கோடியாக இருக்குது. இது விழுக்காட்டு அளவில் குறைஞ்சிருக்கு. தொகை அதிகரிச்சிருந்தாலும் இங்கேயும் பார்த்துருப்பீங்க, தொகை பெரிய அளவுக்கு அதிகரிச்சிருந்தாலும் விழுக்காடு வந்து இவ்வளவு தான் வேறுபாடு இருக்குது. அப்படி தான் அதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது அரசு உத்தரவாதம், கவர்மெண்ட் கேரண்டிஸ் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா அதுவும் பெரிய அளவுக்கு ஏறி இருக்கு. 91,818 கோடி இருந்தது, 4.72 விழுக்காடு இருந்தது. மிக அதிகமாக ஏறி அதில் குறிப்பாக டிஎன்பிடிசிஎல்னு சொல்கிறாங்க, பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிட்டட்னு. நம்ம இபி சார்ந்த மின்துறை இருக்குல்ல, மின்சாரத்துறைக்குள்ள சில நிறுவனங்களை அதை பிரித்து வச்சுருக்கிறாங்க. அதில் அந்த டிஎன்பிடிசிஎல்ல மட்டும் பார்த்திங்கன்னா 16,000 கோடி கூட்டல் 11,800 கோடின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு ஆண்டுக்கு மட்டுமே இது கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிக்குது அந்த அளவுக்கு அப்படிங்கிறது தான் அதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இது வந்து நீங்கள் மேம்போக்காக நான் சொன்னது போல் தெரிந்து கொள்வதற்கு. அடுத்தது நீங்கள் உண்மையிலேயே அந்த வெள்ளை அறிக்கைகளை ஒப்பிடும்போது கடன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்னது போல் 5.7 லட்சம் கோடி இருந்துச்சு இல்லையா, அதுதான். இது வந்து 4.85 கோடி. அதுக்கப்புறமா 2021-22க்கான இடைக்கால அந்த பட்ஜெட்டின் படி பார்த்தீங்கன்னா கடைசியில் 5.7 கோடி அளவுக்கு, லட்சம் கோடி அளவுக்கு கடன் வந்துருச்சு. இப்போ அது 10 லட்சம் கோடியாக மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் நிலைமை. இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. அது விழுக்காட்டு அளவுலையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே ஒவ்வொரு ஆண்டும் எந்த அளவுக்கு அதிகரிச்சுட்டே வருது அப்படிங்கிற அந்த விழுக்காட்டு அளவில் பார்க்கும்போது அப்போதெல்லாம் 11லேருந்து 12 விழுக்காடு ஒவ்வொரு ஆண்டும் ஏறி கொண்டிருந்தது. இப்போது 21லேருந்து 26க்குள்ள ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஆட்சியில் 14.3 விழுக்காடு அளவுக்கு கடன் வளர்ச்சி மட்டும் இருந்திருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து இவங்க வந்து ஒப்பிடும்போது இன்னொன்று செஞ்சுருக்கிறாங்க, இந்த பர் கேபிட்டான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நபர் உடைய இப்போ நமக்கு இருக்கிற கடன் சுமை எவ்வளோ அப்படிங்கிறத பர் கேபிட்டான்னு இவங்க கணக்கிட்டு சொல்லும் போது அப்போ என்ன பண்ணிட்டாங்க, 21 அவங்க வெளியிட்டதில் ஒரு குடும்பத்திற்கான கடன்ற அளவில் அவங்க ஒப்பிட்டு எடுத்து போட்டிருந்தாங்க. அதில் வந்து 2.63 லட்சம் ரூபாய் வந்து ஒவ்வொரு குடும்பத்து மேலே இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இப்போ 26 நம்ம எடுத்து பார்க்கும்போது அதை எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு குடும்பத்து மேலேன்றது சொல்கிறாங்க, ஒரு 4 பேர்
கொண்டது ஒரு குடும்பம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை 4ஆல் நீங்கள் வகுத்து பார்த்துக்கலாம். இப்போ நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா 1.28 லட்சம் 1,28,934 ரூபா வந்து ஒரு நபர் மேலே கடன் இருக்குங்கிறாங்க. அப்போ கடன் எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தா, ஒரு குடும்பம் 4 பேர்னா கிட்டத்தட்ட 5 லட்சம். அன்னைக்கு குடும்பத்துக்கு 2,63,000 ரூபாய் கடன் இருந்துச்சுன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 4.5லேருந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்து மேலே கடன் இருக்குது அப்படிங்கிறதான் தமிழ்நாட்டின் கடன் நிலைமை நம்ம புரிந்து கொள்வதற்கு. விஜய் தான் நினைக்கிறேன் தமிழன் படத்தில் அவர் மேலே ஒவ்வொரு குடிமகன் மேலே இருக்கிற கடனை வந்து தானே போய் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ செஞ்சுருப்பார். அந்த மாதிரிலாம் இங்கே கடனை அடைக்க முடியாது. அரசு திருந்தினால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அது திருந்துவதற்கான வாய்ப்பு இருக்கா, செய்வாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்ம பார்ப்போம். வருவாய் பற்றாக்குறை இருக்குல்ல, அது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா ஃபிஸ்கல் டெபிசிட், இதுதான் இந்த ஃபிசிக்கல் டெபிசிட்டு. இந்த ரெவென்யூ டெபிசிட் மட்டும் பார்த்தீங்கன்னா 61,320 கோடி நமக்கு வந்து 21ல் இருந்திருக்கு. இன்றைக்கி எவ்வளோ தெரியுமா? அது 1,33,208 கோடி நம்ம ஒரு ஆண்டு ரெவென்யூ டெபிசிட் இருக்குது. நமக்கு தேவையானதில் எவ்வளோ குறையுதுங்கிறது. தமிழ்நாட்டு வரலாற்றில் இதுவரை இல்லாத உயர் வருவாய் பற்றாக்குறை என 26 இவங்க வெளியிட்டிருக்கிற இந்த வெள்ளை அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. 2.2 மடங்கு ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. அதில் அடுத்தது வருவாய் பற்றாக்குறை பர்சன்டேஜாக எப்படி ஏறி இருக்குங்கிறத ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், பார்த்துருப்போம். அப்புறம் நிதி பற்றாக்குறை ஃபிஸ்கல் டெபிசிட்டு அதுவும் வந்து ஏறி இருக்குங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். 42,000 கோடி இப்போ இருக்கிறத விடவும் இப்போ வந்து 1.22 லட்சம் கோடியாக இந்த இடைக்கால இன்டர்ம் பட்ஜெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. அது வந்து 1.64 லட்சம் கோடியாக இருக்குன்றது தான் இந்த வெள்ளை அறிக்கையின் கணக்கீடு. இப்போ புரியுதா நான் ஏன் இந்த இன்டர்ம் பட்ஜெட்டையும் இந்த இப்போ வெளியிடப்பட்டிருக்கிற வெள்ளை அறிக்கையும் ஒப்பிடணும்னு சொன்னேன்னு? அதுலேயே வந்து 42,000 கோடி அவங்க கணக்கீடு வேறு மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஒரு வகையில் இது தெரிந்தோ தெரியாமலோ மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு வழியாக தான் இருக்குங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். அடுத்தது 2013 முதல் வருவாய் பற்றாக்குறை நடக்கும் ஆண்டுகள்னால் எல்லா ஆண்டுகள்லையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு ஆண்டில் கூட நம்ம பற்றாக்குறை இல்லாமல் இல்லைங்கிறதான் நிலை. இதுக்கு நான் உங்களுக்கு இன்னொரு ஆவணமும் காட்டணும்னு நினச்சேன். என்னென்னா, தமிழ்நாடு எப்போவுமே இந்த நிலைமையில் இருந்துச்சான்னா இல்லை. நம்ம வந்து வருவாய் பற்றாக்குறையே இல்லாத ஒரு நிலையிலையும் இருந்திருக்கிறோம். எப்போனா ஒரு 20 ஆண்டுக்கு முன்னாடிலாம் இருந்திருக்கும். 20 ஆண்டுக்கும் கொஞ்சம் முன்னாடி இருந்திருக்கும். அந்த நிலைமை எப்போ மாறுது அப்படின்னு நீங்கள் நல்லா இந்த கணக்குகள் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது நம்ம புரிந்து கொள்வது ஒன்று தான். அது எனக்கு தெரிந்து பிடிஆர் வெளியிட்ட அந்த அறிக்கையிலேயே பல இடங்களில் அவங்க காமிக்கிற டேட்டா வந்து 2006 தான் தொடங்குது. 6 தான் இந்த பற்றாக்குறைக்கான சிக்கல்களே தொடங்குது. அது ஏன் 6ன்னு அழுத்தி சொல்ல வேண்டியிருக்கு, நம்மளும் புரிந்து கொள்ள வேண்டியிருக்குன்னா, அந்த 2006 தான் முத இந்த வண்ண தொலைக்காட்சி, இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டின்னு கொடுக்குற, இந்த இலவசமாக ஏதோ ஒன்று இந்த மாதிரி கொடுக்கறதுங்கிறது தொடங்கினது அந்த காலகட்டம் தான். அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த வருவாய் பற்றாக்குறை, இந்த நிதி பற்றாக்குறைங்கிறது கடுமையாக அதிகரிச்சுட்டே வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது கடன் வாங்கலாம், அது இந்த அளவுக்கு வாங்கலாம், அதை வந்து இந்தியாவே அந்த இந்தியாவோட நிதி அமைச்சகமே வந்து அதை ஒத்துக்குது, ஆர்பிஐ ஒத்துக்குது, எல்லாரும் வகுத்து வச்சிருக்கிறாங்க. நம்ம அதுக்குள்ளே தான் வாங்குகிறோம், நம்ம அதிகமாக சம்பாதிக்கிறோங்கிறாங்க. நம்மளை ஏமாற்றி கொண்டே இருக்கிறார்கள். முன்னாடி நம்ம பற்றாக்குறை இல்லாத மாநிலமாகவும் இருந்திருக்கிறோம். அன்றைக்கே இருந்திருக்கிறோம்னா அன்றைக்கு அப்புறம் இன்னைக்கு பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கிறோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த வளர்ச்சியில் நிதி நிலைமை மட்டும் எப்படி பற்றாக்குறையாக போயிருக்கும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழணும். அதை அரசை நோக்கி நாம் எழுப்பணும். இல்லைன்னா இந்த நிலைமையை சரி செய்ய முடியாது. அதுக்கான காரணத்தையும் நான் கடைசியில் வரேன், திரும்ப பேசுவோம் அதை பற்றி. அடுத்தது பார்த்திங்கன்னா, மொத்த வருவாய் நமக்கு இருக்குல்ல, அதாவது நம்ம ஸ்டேட்டு வருவாய் இருக்குது, அப்புறம் சென்ட்ரல்லேருந்து நமக்கு வர வருவாய், இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டிங்கன்னா நமக்கு 1,69,000 கோடி வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ வந்து
3,53,000 கோடி அளவுக்கு நம்ம வந்து இந்த வருவாய் வளர்ச்சி இருந்திருக்கு அப்படிங்கிறதான் பார்க்குறோம். சொந்த வருவாய், அதாவது நம்மளோட எஸ்ஓடிஆர்னு சொல்கிறாங்க, ஸ்டேட்ஸ் ஓன் டேக்ஸ் ரெவென்யூ. அதில் மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளோட சொந்த வருவாய் மட்டும் பார்த்திங்கன்னா 1,06,172 கோடி. அதுவும் வளர்ச்சியை கண்டிருக்கு. அதுலேயும் அது வந்து முன்னாடி 5.46 விழுக்காடில் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட சொந்த வருவாய்ங்கிறது குறைந்து கொண்டே வருது. நான் சொன்ன அதே காலகட்டம் தான் 2006 எடுத்து பார்த்தீங்கன்னா 8.94 விழுக்காடாக இருந்தது நம்மளோட ஸ்டேட்ஸ் ஓன் ரெவென்யூ, டேக்ஸ் ரெவென்யூ. அது பார்த்தீங்கன்னா எங்கே அப்படியே குறைஞ்சி 26 ஐயா மு க ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி முடியும் போது 5.45 விழுக்காடாக குறைஞ்சிருக்கு. அப்போ எதனால் இது நடக்குது? இந்த இடத்துல எதை சரி செய்ய வேண்டியிருக்கு? எப்படி மாநிலம் பெரிய அளவுக்கு, ஏன்னா எல்லாரும் ஒற்றுக்கொள்வோம் 2006 இங்கே இருந்த வளர்ச்சியை காட்டிலும் 26 ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சதாக தான் அரசுகள் சொல்லுது. தொடர்ச்சியாக மாறு தட்டிக்கிறாங்க. நாங்கள் தான் இதுக்கான காரணம் சொல்கிறாங்க. இந்தியாவிலேயே பெரிய வளர்ச்சி கண்ட மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லிக்கிறவங்களுக்கு ஏன் சொந்த வருவாய் குறைந்து கொண்டே வருது அப்படிங்கிற அந்த கேள்வி எழ வேண்டும். இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து சென்ட்ரலில் கொடுக்குற அந்த தொகையை நம்பி இருக்க வேண்டியிருக்கு. நம்பி இருக்கும்போது அவங்களும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க கொடுக்கலன்னா அது இங்கே ஒரு பெரிய சிக்கலாக மாறுது. இதை தான் வந்து பெரிய பேசு பொருளாக்குனாங்க 2021 பிடிஆர் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையின் போது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளோ விழுக்காடு, இப்போ நம்ம ₹1 கொடுக்குறோன்னா நமக்கு எவ்வளோ திரும்ப வருது, நமக்கு வந்து 20 பைசா வருது, 23 பைசா வருது. ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு ₹4 போகுது, பீகாருக்கு ₹5 போகுது அப்படிங்கிற அந்த கணக்கெல்லாம் வந்து அப்போ எடுத்து போட்டு பெரிய அளவுக்கு அது ஒரு பேசு பொருள் ஆகிட்டு இருந்த காலகட்டம் அது. இன்றைக்கும் ஒன்றும் நிலைமை பெருசாக மாறில்ல. விஜய் ஆட்சி அமைந்த பிறகு கொஞ்சம் காசை கொடுத்துருக்குறாங்கன்றதான் நம்ம கேள்விப்படுறோம். முன்கூட்டியே இப்போ வரக்கூடிய மழை காலத்துக்கு நம்மை தகவமைத்து கொள்ள ஒரு தொகையை வந்து இவங்க கேட்டு வாங்கியிருக்கிறாங்க, அதை கொடுத்துருக்குறாங்க, அந்த வேலைகளை தொடங்க போகிறதாகவும் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் அறிவிக்கும் போது இது இனிமேல் சரியாயிடுமா அப்படின்னா அதுக்கான எந்த உறுதிப்பாடும் இங்கே இல்லை. ஆனால் அதை நம்புறதுக்கான காரணம் என்னன்னா, இங்கே இருக்கிற ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவென்யூ வந்து குறைந்து கொண்டே வருதுங்கிறது தான். அது ஏன் குறையுதுன்னு நேரடியாக சொல்லணும் அப்படின்னா, டாஸ்மாகில் இங்கே லீக்கேஜ்னு நிறைய சொல்கிறாங்க. அந்த லீக்கேஜ் எங்கே நடக்குதுன்னா, குறிப்பாக இங்கே பெரிய அளவுக்கு பணம் புழங்குற ஒரு துறையாக இருக்கக்கூடிய டாஸ்மாகில் நடக்குது. அந்த லீக்கேஜ் நடக்கிறதுக்கான காரணம் எல்லாருக்கும் தெரியும். அங்கே வந்து உற்பத்தியாளரே இந்த அரசில் பங்கு வகித்தவர்கள் தான். திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், இவங்க 2 பேர் தான் இங்கே உற்பத்தியே செஞ்சாங்க. அவங்க உற்பத்தி செய்கிற அந்த சரக்கை தான் கொண்டு வந்து அரசு நிறுவனமான டாஸ்மாக் வழியாக தமிழ்நாடு முழுக்க விற்றாங்க. விற்று வர்றது தான் எடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல பெரிய முறைகேடு இருந்துச்சு. அந்த முறைகேடை சரி செய்ய நினைத்தது பிடிஆர். அவர் அதை பற்றி வெளிப்படையாக பேசியும் இருக்கிறார். கடைசி வரைக்கும் அதை சரி செய்யலை. சரி செஞ்சிருந்தா அந்த இடத்துல இருந்த லீக்கேஜ் சரி செய்யப்பட்டிருக்கும். இங்கே ஸ்டேட் ஓன் எஸ்ஓடிஆருங்கிறது நமக்கு அதிகரிச்சிருக்கும். அதுக்கான வாய்ப்பை இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள். இடையில இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் அவர் பேசினது. அதுக்கு பிறகு அவர் இருந்த அந்த துறையிலிருந்து தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக மாற்றிவிட்டார்கள். அதுக்கு பிறகு அவர் புலம்பிகிட்டு இருந்தது எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ஒன்றும் இல்லை, இங்கே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, பவர் இருக்கிறவங்ககிட்ட கேளுங்க அப்படின்லாம். அதனால் அதுதான் நிலைமையாக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, இங்கே செலவினங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எடுத்து ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கே பெரிய அளவுக்கு செலவினங்கள் வந்து நம்மளோட அடிப்படைகள்லேயே போயிடுதுங்கிறது தான் பார்க்குறோம். அதில் உங்களுக்கு இதை காமிச்சா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நம்மளோட வருவாயில் செலவுன்னு வச்சுருப்போம்ல. இப்போ இங்கே கொடுக்கப்பட வேண்டிய ஊதியம் இருக்குல்ல, சம்பளம், அப்புறம் ஓய்வூதியம் இருக்குது, ஊதியம், ஓய்வூதியம், அப்புறம் இந்த மாதிரி செலவுகள் மட்டும் பார்த்திங்கனாலே 64.4 விழுக்காடு அதுலேயே போயிடுது பணம். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், அதில் ஒரு 22 விழுக்காடு. இப்போ கடன் இருக்குன்னா கடனுக்கு ஒரு வட்டி இருக்கும். அந்த வட்டி கட்டுறதுல மட்டும் பார்த்தீங்கன்னா 22.8 விழுக்காடு போயிடுது. அப்போ மொத்தம் இதை சேர்த்திங்கன்னா இதுலேயே 87 விழுக்காடு போயிடுது. அப்போ
இங்கே குரோத்துன்னு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா 11.8 விழுக்காடை வச்சுட்டு தான் இங்கே இந்த அரசுகள் வளர்ச்சின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் என்ன ஆகுது, இங்கே அடிப்படைகளை செய்யறதுக்கும் இன்னும் கூடுதலாக இவங்க வாக்குறுதிகளாக கொடுக்கறத செய்யறதுக்கும் கூடுதலாக கடன் வாங்குகிறார்கள். இன்னும் கடன்கார மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுலேயும் இதை பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் நல்லா புரியும். அதை வந்து அவங்க எழுதும் போது என்னென்ன எழுதியிருந்தாங்கன்னா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், நம்ம வளர்ச்சிக்கான முதலீடுகள் இருக்குல்ல, அதுக்கு செலவிடுறதுல 1/3 ஒரு பங்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டுக்கு அதிகமாக செலவாகுதுங்கிறத எழுதியிருந்தாங்க. அதை அவங்களுக்கு எளிமையாக எவ்வளவு தொகைன்றதுல சொல்லணும்னா, வளர்ச்சிக்கு வந்து 50,911 கோடி செலவு செய்கிறோம் அப்படின்னா, வட்டி கட்டுறதுக்கு மட்டும் 67,050 கோடியை செலவு செய்கிறோம். அந்த நிலைமை எப்படி இருந்திருக்குங்கிறத பாருங்கள். 2017, 18, 19 அப்படியே கிட்டத்தட்ட 22, 23 காலகட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக தான் இருந்திருக்கு. இன்ட்ரெஸ்ட்டை விட, வட்டியை விட வளர்ச்சிக்கு நம்ம செலவு செய்கிற தொகை அதிகமாக தான் இருந்திருக்கு. ஆனால் அந்த 23, 24 அந்த 24 காலகட்டத்தில் தான் அது வந்து வட்டி அதிகமாக ஆகுது. அந்த இடத்த என்னன்னு சொல்கிறாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் டெத் கிராஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல கிராஸ் ஆனது தான். அப்போ ஸ்டாலினுடைய ஆட்சி எப்படி இருந்திருக்குங்கிறதுக்கு இது ஒன்றே ஒரு நல்ல சான்றாக நமக்கு விளங்குது. இது ஏன் நடந்துச்சு அப்படின்னா, வழக்கம் போல் அவங்க கொடுத்த இந்த இலவசங்கள்னு எல்லாத்துக்கும், மகளிருக்கு ஒரு தொகை, அதுக்கப்புறம் கல்லூரி பெண்களுக்கு ஒரு தொகை, அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு ஒரு தொகைன்னு இஷ்டத்துக்கு எல்லாருக்கும் தொகையாக எடுத்து கொடுக்க ஆரம்பித்தது தான் இந்த நிலைமைக்கான காரணம். அது இந்த இடத்துல இன்னும் ஏன் பெரிய அளவுக்கு ஏறி போகுதுன்னா, எல்லார் அக்கௌண்ட்டில் 8,000 ரூபாய் போட்டார்ல தேர்தலுக்கு முன்னாடி, அப்படி தான் போகும். அப்போ இந்த இடத்துல தான் இவங்க இந்த மாதிரி நமக்கு வந்து ஏதோ சொல்கிறாங்க கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம வாங்கிக்கிட்டோம்னா நம்ம நாட்டின் நிலைமை இப்படி தான் இருக்குங்கிறது தான் நம்ம இதில் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ஊதியம், ஓய்வூதியம் இதெல்லாம் தான் இப்போ நான் சொன்னேன் ஏற்கனவே. இந்த அளவுக்கு நமக்கு இருக்குது அப்படின்னா வளர்ச்சிக்கு செலவு பண்ணுறது எவ்வளோ நம்மளால் செலவு பண்ண முடியும்? அப்போது இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டையும் நான் காட்டுறேன். இந்த இன்ட்ரம் பட்ஜெட்டில் அவங்க போட்டிருந்ததில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எதுக்கெலாம் செலவு பண்ணுறாங்கன்றதை போட்டிருப்பாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவன்யூன்னு ஒரு அமௌண்ட்டை காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் இருக்குல்ல, இந்த இடத்துல எதுக்கெலாம் எவ்வளவு செலவு பண்ணுறாங்கன்னு அவங்க காட்டுவாங்க. அதை நம்ம பார்த்தோன்னா, இப்போ கல்விக்கு வந்து 57,039 கோடி, அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து 35,773 கோடி அப்படின்னு அவங்க சொல்கிறது வந்து இதெல்லாம் வளர்ச்சின்னு நினச்சிக்கோம். நம்ம வளர்ச்சிக்கு இல்லை, எஜுகேஷன் அவங்க காட்டுறாங்க அப்படின்னா அந்த துறையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், துறையில் இருக்கிற ஊழியர்கள் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும்ல, அதுவே இந்த தொகையில் தான் இருக்குது. பெரும்பாலும் இந்த தொகையில் அதுக்கே செலவாயிடுதுங்கிறது தான் இங்கே இருக்கிற சிக்கல். முக்கியமாக 2 துறை அதில் அடி வாங்கிறது வந்து மின்சாரத்துறை, அதுவும் டிரான்ஸ்போர்ட். இந்த 2 துறையும் தான் மிக கடுமையாக பாதிக்கப்படுது. கூடுதலாக கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய நிலைமையில தான் இந்த 2 துறையும் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். கூடுதலாக பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறோம்ல, நம்ம ரேஷன் கடைகள், அது வழியாக கொடுக்கறதுக்கும் கூட பெரிய அளவுக்கு செலவு பண்ணுறாங்க. இப்போ இங்கே காவல்துறைக்கு கூட 13,583 கோடி அவங்க செலவு செய்கிறதா இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. 13,583 கோடியை காவல்துறைக்கு செலவு பண்ணால் காவல்துறை நல்லா தானே இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். இப்போ தான் எடுத்து படித்து பார்க்கும்போது நமக்கு புரியுது, இதில் 11,000 கோடி திட்டத்தட்ட அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம், ஓய்வூதியம் இந்த மாதிரி செலவுகளிலேயே போயிருக்கு. அப்போ மீதி 2,000 கோடியை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு காவல் நிலையங்கள் இருக்குது, எவ்வளவு காவலர்கள் இருக்காங்க, அவங்க உடையிலையோ இல்லை கருவிகள்லையோ இல்லை காவல் நிலையங்கள்லையோ ஒரு பெரிய மேம்பாட்டை செய்யணும் அப்படின்னா 2,000 கோடியை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற காவல்துறைக்கு எப்படி செய்ய முடியும்? இதனால தான் செய்ய முடியாத நிலைமையில் யாருமே அந்த துறையே வந்து பெரிய மேம்பாடை அடையாமல் இருப்பதற்கான காரணம் இதுதான். அப்போ இது ஏன் நடக்குது அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது இங்கே தான் நமக்கு அதுக்கான பதில் கிடைக்குது. கலைஞர் மகளிர் உதவி திட்டம் அப்படின்னு 14,412 கோடி அவங்க செலவு பண்ணுது. இது வந்து 26
இன்ட்ரிம் பட்ஜெட்டில் சொல்லியிருக்குது. புதுமை பெண் 512 கோடி, தமிழ் புதல்வன் 492 கோடி, ப்ரொவைடிங் லேப்டாப் கொடுக்க அதுக்கு 2000 கோடி, பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இதெல்லாம் விடுவோமே. அப்போ இதில் இவங்க சொன்னது இருக்குல்ல, இதில் மட்டுமே எடுத்துக்கோம். இவங்க வந்து 14,412 கோடி செலவு பண்ணுறாங்கன்னு. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், இப்போ இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, இங்கே பெரிய அளவுக்கு ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட், சரியான நிர்வாகம் நடக்கவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிந்து கொள்வது. இது எல்லாருக்கும் தெரியுது, நான் சொல்ல வேண்டியதில்லை, யாரும் சொல்லி இப்போ தெரிய வேண்டியதில்லை, அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குன்றதா நமக்கு தெரியுது. ஏன் நடக்குது அப்படின்னா, இவங்க சொல்கிற இலவசங்கள், அந்த இலவசங்களை ஏன் சொல்கிறாங்கன்னா, சொன்னாதான் நம்ம தேர்தலில் வெல்ல முடியுங்கிற ஒரு நிலையை இவங்களே ஏற்படுத்தி வச்சுட்டு அந்த கட்டாயத்தின் பேரில் இவங்க வந்து இன்னும் கூடுதலாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இவங்க வந்து 1000 ரூபாய் மகளிருக்கு உதவி திட்டம்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு உதவி தொகைன்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. நமக்கு என்ன கேள்வினா, அதுலேயும் எது தகுதி வாய்ந்த அப்படின்னு சொன்னாங்க. அந்த தகுதியை அவங்க சில அடிப்படையில் வச்சாங்கன்னே வச்சுக்குவோமே. அதில் 1.14 விழுக்காடு கோடி பேருக்கோ என்னவோ கொடுத்ததாக தான் சொல்கிறாங்க. 1.5 கோடி திட்டத்தட்டன்னு வச்சுக்கோங்களேன், 1.25 1.5 கோடி பேருக்கு கொடுத்துருக்காங்க. 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுதான் இது 14,412 கோடினா, ஐயா விஜய் அவர்கள் அவருடைய தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதே அளவு எடுத்துக்கிட்டா கூட, அதே 1,01,500 கோடி பேருக்கு இவங்க வந்து கொடுக்குறாங்கன்னா 2,500 ரூபாய் மாதம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு இவர் அறிவிச்சது. அப்போ இது வரைக்கும் 14,412 கோடியாக இருந்தது. இவர் கொடுக்குற இந்த தொகையில் மட்டும் பார்த்தீங்கன்னா 47,100 கோடியாக மாறும். நம்ம அந்த கணக்கையே வச்சுக்கிட்டு எடுத்து கணக்கு பண்ணி பார்த்தா கூட 36,000 கோடிக்கு மேலே போகும். இப்போ கூடுதலாக இவங்க இன்னும் தகுதி வாய்ந்தன்றதை விட இவங்க எல்லாருக்கும் கொடுப்பேன்னு சொன்னாங்கன்னா 47,000 கோடிக்கு மேலே வெறும் இந்த உதவித்தொகைக்கு மட்டும் போயிடும். அடுத்தது இவர் வந்து எல்பிஜி சிலிண்டர் 6 சிலிண்டர் ஒரு ஆண்டுக்கு ஃப்ரீயாக கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அது 1.85 கோடி, இதுவும் 1.25 கோடியை தாண்டுது. வீடுகள்னு கணக்கு எடுத்திங்கன்னா இதுவும் 2017 சென்சஸ் படி தான். இப்போ 26 இன்னும் 15 ஆண்டு கழித்து அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த கணக்கீட்டின் படி மட்டுமே பார்த்தா 9,990 கோடி செலவு அதிகமாகும். 10,000 கோடி கிட்டத்தட்ட செலவு அதிகம். அடுத்தது இந்த பள்ளிகளில் மாணவர்கள் இடைநிற்றல் தடுப்பதற்காக 15,000, அப்படி பார்த்திங்கன்னா அதில் 8,500 கோடி. அடுத்தது இதர இவங்க கொடுத்துருக்கிற இந்த அறிவிப்புகள்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் கணக்கு போட்டால் விஜயோட அரசு சொல்லியிருக்கிறதுல மட்டும், விஜயோட வாக்குறுதிகளின்படி சொல்லியிருக்கிறதுல மட்டும், இப்போ திமுக இவ்வளோ நாள் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த மாதிரி செலவுகள் வழியாக 65,167 கோடியை செலவு பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. என்னது இதெல்லாம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அது வந்து 19.7 விழுக்காடு இருந்துச்சு நம்மளுடைய வருவாயில். இப்போ விஜய் சொல்லியிருக்கிறத செய்யணும்னா 65,000 கோடியிலேருந்து இது 99,000 கோடிக்கு போகுது. இப்போ கூடுதலாக எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க நீங்களே. அதை எவ்வளோ விழுக்காட்டு அளவில் பர்சன்டேஜில் எவ்வளோ வருதுன்னா 29.8% வருது வருவாயில். இன்னும் கூடுதலாக, அதாவது இப்போ இருக்கிற நிலைமையே மிக கேவலமான நிலைமையில் இருக்குது. அதுக்கு காரணம் இவங்க இந்த மாதிரி பொறுப்பில்லாமல் செய்த செலவுனா, விஜய் அவர்கள் கொடுத்துருக்கிற இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும்னா இன்னும் கூடுதலாக செலவாக போகுது. அதுக்கு வருவாய்க்கு என்ன வழி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே முதன்மை கேள்வியாக இருக்குது. இப்போ இதை சரி செய்யணும்னா வேறு வழியே இல்லை. அதுக்கும் கூட நான் உங்களுக்கு இன்னொரு ஆவணத்தை காட்டலான்னு நினைக்கிறேன். இது வந்து பிடிஆர் அவர்களுடைய அந்த ஆவணம் தான். இதில் கடைசியில் ஒன்று சொல்லியிருப்பார். இதெல்லாம் மாற்றணும்னா நம்ம வந்து கடுமையான சில மாற்றங்களை கொண்டு வரணும். Business as usual cannot continue and our approach must fundamentally change if we are to break out of this vicious cycle of increasing debt and increasing cost. On the other hand, this is an opportunity to effect once in a generation reforms, many of which should have been undertaken years ago by any responsible government. என்ன சொல்கிறாரு, எந்த பொறுப்பான அரசாக இருந்தாலும் ஏற்கனவே ஒன்ஸ் இன் அ ஜென்ரேஷன், நம் தலைமுறையில் ஒரு முறை செய்யப்பட வேண்டிய மாற்றங்களை செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொன்னாரே, அவர் நிதியமைச்சராக இருந்த அந்த அரசு முடிஞ்சுது. அந்த அரசு அவர் சொன்ன அந்த ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டாக செயல்பட்டுச்சா அப்படின்னா, பொறுப்பான ஒரு அரசாக செயல்பட்டுச்சானா இல்லை அப்படிங்கிறது தான் அங்கே நம்ம தெரிந்து கொள்வது.
அவர் நிறைய சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. இந்த இலவசங்கள் கொடுக்கறது தான் முதன்மையான காரணம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ இவர் சொன்னது போல் ஒன்ஸ் இன் அ ஜென்ரேஷன் அந்த மாற்றங்களை செய்யணும்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த இலவசங்களையும் கொடுத்து கொண்டு எப்படி செய்வது அப்படிங்கிற கேள்வி தான் முதல்ல எழ வேண்டும். இப்போ இதை சொல்லும் போது விஜய்க்கு இதை பற்றி தெரியாதா அப்படின்னா நன்றாக தெரியும். இப்படி வச்சுக்கோமே, இடைக்கால நிதிநிலை அறிக்கை இன்ட்ரிம் பட்ஜெட் எப்போ தாக்கல் செய்யப்பட்டது? February 26. தேர்தல் பரப்புரையெல்லாம் மிக அதிகமாக எப்போ நடந்துச்சு? மார்ச்சில் தான். இப்போ February, March நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டா கூட நிதிநிலை அறிக்கை வந்துருச்சு. ஒன்று அது தெரியாமல் இந்த மாதிரி வாக்குறுதிகளை விஜய் கொடுத்தாருன்னா அவர் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் தான் பேசிக்கிட்டு இருக்காருன்னா அவர் எப்படிப்பட்ட அரசியல்வாதியாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ளணும். இல்லை அதெல்லாம் தெரிந்தே தான் சொன்னார் அப்படின்னா உண்மையிலேயே பொறுப்பற்ற ஒரு தலைவராக இவர் செயல்பட்டிருக்கிறார். ஏன்னா இவ்வளவு மோசமான நிலைமையில இந்த நாட்டை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. ஏன்னா அவரே 10 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறத தேர்தல் பரப்புரையில் பேசின காட்சிகள் இருக்கு. 10 லட்சம் கோடி இருக்கிற இடத்துல ஏன் அந்த 10 லட்சம் கோடி ஆச்சு? இவங்க செஞ்ச இந்த நிர்வாக சீர்கேடுகள், இலவசம்னு அள்ளி கொடுத்தது, இதெல்லாம் தான் காரணம்ன்றது எல்லாருக்கும் புரியுது. இதை படித்து பார்க்கும்போது புரியும் போது விஜய் அவர்கள் இதெல்லாம் தெரிந்தே கொடுத்தாருன்னா எவ்வளவு பொறுப்பற்ற ஒரு தலைவராக அவர் இருந்திருக்கிறார். இன்றைக்கு இதையெல்லாம் நிறைவேற்றி இந்த நிலைமையை இன்னும் மோசமான நிலைமைக்கு கொண்டு போவார்னா இது ஒரு பொறுப்பற்ற அரசு, இவர் ஒரு பொறுப்பற்ற முதல்வர். அப்படி தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏன் இதை இன்னும் அழுத்தி சொல்ல வேண்டியிருக்குன்னா இந்த இடத்துல நீங்கள் எடுத்து பார்க்கும்போது இது கரோனா காலகட்டத்தில் எல்லா அரசுகளும் கொஞ்சம் கூடுதலாக கடன் வாங்கி கொள்வதற்கான ஒரு நிலை இருந்துச்சு. ஏன்னா அன்றைக்கி நம்ம பெரிய உற்பத்தி இல்லை, அதனால் செஞ்சோம். அதுக்கு பிறகு அந்த நிலைமை மாறிடுச்சு. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்கள்லாம் இதுக்கு பிறகு அதை குறைச்சி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு மட்டும் அந்த 28 விழுக்காடை தொட்டதை அப்படியே தக்க வச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் 28 விழுக்காட்டிலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கான காரணம். நீங்கள் நல்லா பாருங்கள், இவங்கெல்லாம் எப்படி குறைச்சிருக்காங்கன்னு பாருங்கள். இவங்க முதன்மையாக இந்த 26 வெள்ளை அறிக்கையில் அவங்க எடுத்துக்கிட்டது ஒப்பீடுக்கு கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் இவங்கள தான் எடுத்துக்கிட்டாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய மாநிலங்கள். ஏன்னா 21 எல்லா மாநிலத்தையும் பட்டியல் போட்டு மணிப்பூரில் எப்படி இருக்குது, மிசோராமில் எப்படி இருக்குன்னுலாம் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அதனால இவங்க இதை எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் எடுத்து பார்க்கும்போது கர்நாடகா 23.4 விழுக்காடு வச்சுருக்காங்க. இவங்க 19 தான். மகாராஷ்டிரா நம்மளை விட 10 லட்சம் கோடி தாண்டி இருக்காங்க. அவங்க 10.9 லட்சம் கோடின்னு நினைக்கிறேன் அவங்க கடன். இப்போ அவங்கள சொல்லிட்டு இவங்க தப்பிச்சுக்கிறது, நம்மளோட அதிகமாக கடன் வச்சுருக்காங்க. அவன் கடன் அவனோட ஜிஎஸ்டிபி இருக்குல்ல, அவனோட மாநிலத்தின் உற்பத்தியில் 19.7 விழுக்காடு தான். நீங்கள் 10 லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்க, ஆனால் உங்கள் உற்பத்தியில் எவ்வளோ? 28.3 விழுக்காடு. எவ்வளோ வாங்கலாமோ அதை தாண்டி நீங்கள் நிற்கிறீங்க. வேறு யாரும் அந்த இடத்துல நிற்கலை. இவங்க எல்லாருமே கரோனா காலத்தில் அதிகரித்த அந்த கடன் விழுக்காட்டை குறைத்திருக்கிறார்கள். நீங்கள் குறைக்கவில்லை. அப்போ இது ஒரு நிர்வாக சீர்கேடு அப்படிங்கிறத நம்ம இதில் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு இன்றைக்கு இவரும் அப்படி செய்வதற்கான வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு இதில் என்ன இப்போ மாறும்னு நம்ம எதிர்பார்க்க முடியும்? இதில் கூடுதலாக இங்கே ஃபாஸ்டஸ்ட் ஏஜிங் மேஜர் ஸ்டேட்டாக தமிழ்நாடு நிற்கிது. இன்னைக்கு இங்கே வயதானவர்களின் விழுக்காடு ஏறிக்கொண்டே போகுது. அப்போ என்ன ஆகும்? வயதானா அவங்களால பெரிய அளவுக்கு உழைக்க முடியாது. உழைப்பின் வழியாக வரும் அந்த உற்பத்தியின் வழியாக வரும் நம்மளுடைய வருவாய் இதெல்லாம் குறையும். அப்போ அவங்க இளையோர்களை நம்பி வாழ்பவரின் எண்ணிக்கை மிக அதிகமாக ஏறிக்கொண்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுதான் இங்கே சிசர்ஸ் எஃபெக்ட்ன்றதெல்லாம் அவங்க காமிச்சிருந்ததை பார்த்தோம். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு திருக்குறளை வேற கொண்டு இந்த இடத்துல நமக்கு செலவு வருவாய் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லை, செலவு சரியாக செய்தால் மாநிலம் சரியாக இருக்கும் அப்படிங்கிற திருக்குறளை இந்த இடத்துல எதுக்கோ தொடக்கத்திலேயே உங்களுக்கு அதையும் கூட காமிச்சா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அது தெரியுமான்னு தெரியல. தாவேக அரசு வெளியிட்டிருக்கிற நிதி நிலைமையை பற்றின வெள்ளை அறிக்கையில் இவங்க ஒரு திருக்குறளை போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னா எதுக்கு எதை சொல்கிறோன்னே இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குல்ல, பக்கம் 24 இருக்குது.
மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய மூன்றுன்னு. இது ஒரு திருக்குறள். இது வந்து மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னா மிகுந்தாலும் சரி குறைந்தாலும் சரி நோய் செய்யும். எது? நூலோர் படித்தவர்கள் வழி முதலா எண்ணிய மூன்று. வழின்னா இந்த இடத்துல பெரியலா இருக்குது. அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா காற்று அப்படின்னு. காற்றுனா இந்த இடத்துல வழின்னு அவங்க சொல்கிற அந்த சொல் வந்து வாதம்னு எடுத்துக்கணும். வாதம் பித்தம் கபம் சொல்லுவாங்க இல்லையா, அது மூணும் சரியான நிலையில் இருக்கணும். அது அதிகரித்தாலும் சிக்கல் குறைந்தாலும் சிக்கல். உடலில் மூணுமே இருக்கணும், சரியாக இருக்கணும், சீராக இருக்கணும் அப்படிங்கிறதான் இதோட பொருள். இதுக்கும் நிதிநிலைக்கு என்னங்க சம்பந்தம்? என்ன தொடர்பு? எனக்கு புரியவே இல்லை. இதுக்கும் அதாவது வருவாய் அதிகமாக இருந்தால் நல்லது தான், கடன் குறைவாக இருந்தால் நல்லது தான். அது எதுக்கு நீங்கள் இந்த மூணோட ஒப்பிடணும்னு எனக்கு புரியல. அந்த மாதிரி தான் இந்த இடத்துல இந்த திருக்குறளை கொண்டு வந்து இது சரியான திருக்குறள் தான், பொருந்தக்கூடியது தான். ஆனால் நீங்கள் கொடுத்து வச்சிருக்கிற இந்த வாக்குறுதிகளை வச்சுக்கிட்டு இந்த திருக்குறளை போடுறது எப்படி சரியாக இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த நிலைமையில தான் இங்கே இருக்குது. தமிழும் சரியில்லை, தமிழர்களுக்கும் நேரம் சரியில்லை. அதுக்கு தான் இப்படி ஒரு அரசு, தொடர்ந்து இந்த அரசுகள் இப்படி தான் இருந்திருக்கு. இந்த மாதிரி எந்த இலவசமும் கொடுக்க மாட்டோம், நாங்கள் இந்த நாட்டை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவோம், நம்மளுடைய உற்பத்தியை, நம்மளோட உற்பத்தி திறன் எதில் இருக்குது, நம்மக்கிட்ட என்ன அதிகமாக இருக்குது, நிலம் இருக்குது, வளம் இருக்குது, அந்த வளத்தை வைத்து உற்பத்தியை பெருக்கி வேளாண்மை வழியாக அதிகமாக பணம் ஈட்டி நாம் ஒரு நல்ல நிலைமையை, தற்சார்பான நிலைமையை எட்டுவோம். இதுதான் நம்ம நீண்ட காலமாக செய்திருக்க வேண்டியது, செய்யவில்லை. அப்போ அதை நோக்கி பயணிப்போம்னு நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் பாடமாக எடுத்தாங்க, கேட்கல. இப்போ ஒரு அரசை அமைச்சிருக்கு, இந்த மக்கள் எல்லாரும் வாக்கு செலுத்தி அமைச்சது தான், அமைச்சிருக்காங்க. இந்த அரசுக்கும் எந்த விதமான இந்த மாதிரி புரிதல்லாம் இருக்கிறதா அவங்களோட செயல்பாடுகளில் இது வரைக்கும் தென்பட்டதில்லை, இப்போவும் தென்படலை. வெள்ளை அறிக்கை வெளியிட்டால் மட்டும் பத்தாது, உங்கள் செயல்பாடுகள் இதை சரி செய்யும் நிலையில் இருக்க வேண்டும். இதுவரை நீங்கள் கொடுத்திருக்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்களா மாட்டீர்களா? சும்மா சொன்னீங்களா? நிறைவேற்றினா இந்த நிலைமையை நீங்கள் எப்படி சரி செய்வீங்க? சரி செய்ய முடியாதுன்னா அப்போ நீங்களும் பொறுப்பற்ற அரசாக தான் செயல்பட போகிறீர்களா? அல்லது நான் தெரியாமல் தப்பாக சொல்லிட்டேன், நான் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் அழிச்சிருங்க, இந்த நிதி நிலைமையை சரி செய்ய போகிறோம், அதற்காக நாம் அனைவரும் சேர்ந்து வேலை செய்வோம், மக்களிடம் வந்து ஜோசப் விஜய் அவர்கள் பேசப் போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த அரசின் முன்னாடி இருக்கிற கேள்விகள். 3 ஆவணங்களையும் அறிக்கைகளையும் படித்தேன். இதுதான் என்னுடைய புரிதல், பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சேன், பகிர்ந்து கொண்டேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுடைய கருத்துக்களை கட்டாயம் சொல்லுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. மீண்டும் இன்னொரு காணொளியுடன் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.